அன்பார்ந்த கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சுபதினம், ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி 2026 வருடம், பராபவ வருடம், ஆடி மாதம் முதல் நாள். இன்று முதல் ஆடி மாதம் தொடக்கம். இன்றைக்கு திதி திருத்தியை திதி, கார்த்தால 10:50 வரைக்கும். அதுக்கப்புறம் சதுர்த்தி திதி வருது. இன்னைக்கு அமிர்தாதி யோகம், சித்த யோகம், அப்புறம் அமிர்த யோகம். நல்ல நாள், சுபதின வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு எடுத்த காரியத்தில் ரொம்ப தைரியமாக, ஸ்திரமாக, எந்த விதமான தொய்வும் இல்லாமல் எந்த காரியங்களாக இருந்தாலும், கடினமான காரியங்களாக இருந்தால் கூட செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய மூதாதையருடைய சொத்துக்கள், நில பலன்கள், அந்த மாதிரி இருக்கிறதுல தீர்க்கப்படாமல் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு தீருவதற்கான அறிகுறிகள் தென்படும். யாரோ ஒருத்தர் இதை சமாதானம் பேசுகிறதுக்கோ இல்லை கரெக்டாக பிரித்து விடுறதுக்கோ பண்ணுவாங்க. அவங்க அட்வைஸ் படி போங்க, நல்லது நடக்கும். வருமானம் நல்லா இருக்குது. அப்புறம் மனசு நல்ல சந்தோஷமாக இருக்கும், ரிலீவ்டாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டே. எப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக வாகனம்லாம் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, வாகனம் மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய நாள். இன்றைக்கி 2 ஷோரூமில் போய் கார்லாம் பார்த்து, இல்லை செகண்ட் ஹேண்ட் கார் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு யோசித்தால் கூட இன்றைக்கி அந்த முடிவை எடுத்து இன்னைக்கு அந்த அட்டெம்ப்ட் பண்ணி நல்ல முடிவு எடுப்பீங்க. நல்லது. அதுக்கப்புறம் தாயாருக்கு ஏதாவது ஒரு gift வாங்கி தருவீங்க. தாயாரை சார்ந்தவர்கள், சித்தி, பெரியம்மா, மாமா, இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்பான ஒரு சின்ன பரிசு ஒன்று வாங்கி தருவீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, மனமகிழ்ச்சி நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு சராசரியை விட கொஞ்சம் நல்ல நாள் தான். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் உங்களோட பிறந்த மூத்த சகோதர சகோதரிகள் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்களுடைய மன வருத்தத்துக்கு ஆளாகாதீங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அவங்க எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு உங்களை நம்பி கூப்பிட்டு உங்களால் முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் கூட அது எப்படா அவங்களுக்கு போய் நம்ம கூட நிற்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்படியே திடீர்னு எடுத்தெடுப்பில் அதெல்லாம் என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. வருமானம் நல்லா இருக்குது. இந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது. அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்னைக்கு பொதுவாக நல்ல நாள். ஒன்றும் பெரிய மேஜர் ப்ராப்ளம் கிடையாது. வரவு திருப்திகரமாக இருக்குது. அண்ட் உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்குது. ஆனால் இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையை கடைபிடிக்கணும். நீங்கள் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்தால் கூட உங்கள்கிட்ட ஒன்று எக்ஸ்ட்ரா வேலை தருவாங்க, அல்லது செஞ்ச வேலையில் அவங்களோட மிஸ்டேக் சரியாக புரிஞ்சிக்காமல் ஏதாவது ஒன்று குற்றம் கண்டுபிடிப்பாங்க. உங்களுக்கு அது பிடிக்காது. இதனால் ஒரு வாக்குவாதம் வரலாம். அமைதியாக சொல்லுங்கள் அவங்கள்ட்ட, நீங்கள் கரெக்டாக தான் கவனத்தோடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஒன்றும் இல்லை. நல்ல நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு ஒரு பற்றற்ற நிலை. எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல், ஒரு ஈடுபாடு இல்லாமல், ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல்பாடுகள், ஒரு சரியான நேரத்தில் உணவு உண்ணாமை, இந்த மாதிரி இருக்கும்.
அது வந்து சரியா போயிடும். இது எப்பயோ ஒரு தடவை இந்த மாரி நடக்கும். ஆனால் இன்று உங்களுக்கு அந்த மாரி நடக்கக்கூடிய நாள். ஸோ, இன்னைக்கு வந்து நீங்க பெருசா முதலீடுகள் எதுவும் பண்ணாம இருங்க. அந்த மாதிரி மைண்ட் செட் யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா, சிம்ம ராசியில முதலீடுகளை தவிர்க்கவும். ஏனென்றால், இந்த மாதிரி மனநிலையில பண்ணக்கூடிய முதலீடுகள் லாபத்தை ஈட்டித் தராது. அது வாங்கி அப்படியே உட்கார்ந்துன்னு இருக்கும். பொருளாவோ, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயமாகவோ. இந்த 2 விஷயங்கள தவிர மற்றபடிக்கு நாள் நல்லா இருக்கு. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். ஆரோக்கியம் நல்லாவே இருக்கு. அதுல ஒண்ணும் குறைபாடு இல்ல. மனசு தான் ஒரு பிடிப்பு இல்லாம ஏனோ தானோன்னு போயின்ட்டு இருக்கும். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நல்வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள். இன்னைக்கு வந்து லிட்டில் பிட் ஆஃப் டாக்ஸிங் டே. அப்படின்னா, இன்னைக்கு வந்து திரும்ப திரும்ப ஏதோ ஒரு காரியத்த அதே காரியத்தையே செய்ய வேண்டி வரும். அவுட்புட் சரியா வராது. 2வது உங்களுடைய எக்ஸ்பிரஷன், உங்களுடைய கான்செப்சுவல் ஸ்கில், கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனமா இருங்க. நீங்க மனசுல சொல்ல வந்தது ஒண்ணா இருக்கும். உங்க வார்த்தைகள் வேறையா வந்து விழும். நீங்க மனசுல நினைச்சத சொல்ல முடியாது. சொன்னாலும் எதிராளி புரிஞ்சுக்க மாட்டாங்க. குழப்பங்கள், திரும்ப திரும்ப எக்ஸ்ப்ளனேஷன், திரும்ப திரும்ப அதையே பண்றது. இந்த மாரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற கூலி ரொம்ப தாமதமாகத்தான் கிடைக்கும். ஸோ பி ப்ரிப்பேர்ட். நல்லா கம்யூனிகேட் பண்ணுங்க. கரெக்ட்டா என்ன பேசணுமோ அத ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள். உங்களுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். எல்லார் கூடயும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க. நீங்க வீட்ட விட்டு வெளியில வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போதோ, இல்ல உங்களுடைய தொழில் பண்ண போகும்போதோ, எல்லாரும் உங்கள பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, விஷ் பண்ணுவாங்க, கிரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கே வந்து ஒரு தனி ரெகக்னிஷன் கிடைச்ச மாரி இருக்கும் இன்னைக்கு. அந்த மாதிரியான ஒரு சோஷியலைசிங் டே. அட் த சேம் டைம் உங்களுடைய ஆரோக்கியமே ஒரு 10% இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நல்ல தோற்ற பொலிவு இருக்கும். ரொம்ப ஃபிட்டா ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல நாள். தனம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல கடினமான முடிவுகள கூட ஈஸியா எடுக்கக்கூடிய ஒரு பலம் இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து இன்னைக்கு நல்ல பாராட்டுதல்கள் கிடைக்கும். மெயினா உத்தியோகத்துல இருக்கிறவங்க, அதுவும் மேலாளர், மேனேஜர் லெவல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல, இல்ல ஒரு கம்பெனிக்கு முதலாளியோட, இல்ல வந்து சேர்மனோட நேரடி தொடர்புல இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டே. அவங்க இவங்களுடைய அந்த முடிவெடுக்கக்கூடிய திறன், பழசுல எடுத்த முடிவுனால நடந்த நல்ல விஷயங்கள், இதையெல்லாம் நினைவு கூர்ந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க உத்தியோகஸ்தர்கள். நல்ல நாள். ஆரோக்கியம் நல்லா இருக்கு. வரவு நல்லா இருக்கு. தனம் நல்லா இருக்கு. அண்டு ஜென்ரலா நல்ல ப்ரவுடா ஒரு பெருமையோட வீட்டுக்கு வந்து சேருவீங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள். இன்னைக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு. நல்லா வேலை பண்ணுவீங்க. இருந்தாலும், இன்னைக்கு வந்து கொஞ்சம் நீங்க அதிகமா உழைச்சால் தான், நீங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்துல பி பிரிப்பேர்ட். கொஞ்சம் நீங்களே இன்னொருத்தரோட வேலையும் இழுத்து போட்டுட்டு பண்ற மாரி இருக்கும். இந்த சிறு தொழில் செய்பவர்கள், சிறு வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் திடீர்னு உங்களுடைய எம்ப்ளாயி யாராவது லீவ் போட்டுருவாங்க. ஸோ நீங்களும் தான் அந்த வேலைய இழுத்து பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் வேற ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அந்த வருமானம், நிதி நிலைமை நன்றாக இருக்கின்றது. மனம் நல்ல ஆரோக்கியமா இருக்கு. உடல் ஆரோக்கியமா இருக்கு. ஸோ, இன்னைக்கு நீங்க வீட்ட விட்டு கிளம்பும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் மனச தயார்படுத்திட்டு போங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள். இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் மனக்குழப்பம் இதெல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் இன்று உங்களுக்கு அந்த அளவிற்கு பாதிப்பு
இருக்காது. இல்லை. ஏதோ சின்ன சின்னதா கொஞ்சம் காரிய தடங்கல் ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய தகவல் கொஞ்சம் ஸ்லோவா வரும். காலையிலேயே வந்து ஃபோன் பண்ணி ஒரு தகவல் சொல்றேன்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க 10 மணி ஆகும், 11 மணி ஆகும், 12 இப்படியா லேட் ஆயி நீங்க 2 தடவ கூப்ட்டு, அப்புறமும் அவங்க ஃபோன் எடுக்காம சாயந்தரமா சொல்லுவாங்க. பட் அந்த தகவல் நீங்க எதிர்பார்த்த தகவலா இருக்கும். இந்த ஒரு காரிய தாமதம் உங்கள கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிடும். இருந்தாலும் மனச தளர விட வேண்டாம். இதனால உங்களுக்கு வந்து மன நிம்மதி போக வேண்டாம். வீணான கவலைகளும் வேண்டாம். எதிர்மறை சிந்தனைகள் அறவே வேண்டாம். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெக்யூலியர் டே. என்ன அப்படின்னாக்கா, இந்த காதலன், காதலி இவங்க 2 பேருக்கு இடையில தேவையில்லாத வருத்தம். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஈகோ. நானா? நீயா? 2 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் உசுர வச்சிருப்பீங்க. இருந்தாலுமே தேவையில்லாத ஈகோனால உங்களுக்கு கொஞ்சம் மன பாதிப்புகள் வரும். தனம் நல்லா இருக்கு. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் ஸ்பெசிஃபிக்கா காதலன், காதலின்னு தான் நான் சொல்றேன். கணவன், மனைவின்னு சொல்லல. ஏன்? அது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட உறவு. அதனால அந்த மாதிரியான திருமணம் கடந்த திருமணம் நடந்து முடிந்த இந்த தம்பதிகளுக்கு இடையில எந்த பிரச்சனையும் கிடையாது. தனம் நல்லா இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி மனசுல ஏதோ ஒண்ணு கோச்சுன்ட்டு காதலனையோ அல்லது காதலியையோ திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்களுடைய அளவை தாண்டி ரொம்ப செலவு பண்ணாதீங்க. கட்டுக்கடங்காம ஒரு கண்ட்ரோல்டா இருங்க. எல்லாம் சரியாயிடும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்களுக்கு வந்து இன்னைக்கு பொதுவா நாள் நல்லதா இருக்கு. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை முக்கியமா, அது உங்க லாபத்திற்காக. என்னன்னா, கொஞ்சம் கூட கூச்சப்படாம, தயக்கப்படாம உங்களுக்கு வர வேண்டிய கடன் பாக்கிகளை நிர்தாட்சிணியமா இன்னைக்கு வந்து கேட்டு வாங்கிருங்க. அது டெஃபினட்டா வந்துரும் உங்களுக்கு. நீங்க கேட்காம விடுறதுனால தான், எப்படி கேட்கறது? அவங்களே குடுத்துருவாங்க. பணம் இருந்தா குடுத்துருவாங்க. அப்படிங்கிற ஃபீலிங்லலாம் நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க. அத விட பெட்டர் நீங்க இன்னைக்கு கேட்டு வாங்கிருங்க. கடனும், பிணியும் இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு நாள். அதே மாரி தான் ஒரு உடம்பு சரியில்ல, ஏதோ ரொம்ப நாளா உங்கள ஏதோ ஒரு பயம் உங்கள வந்து உறுத்திட்டே இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போயி அத கிளியர் பண்ணிட்டு வந்துருங்க. புரியுறதா? இன்னைக்கு எல்லாரும் பயப்படுறது வந்து நெஞ்சு வலி, தலைவலி. தலைவலின்னா உடனே வந்து ஏதோ ஹெமரேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. நெஞ்சு வலின்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு நினைச்சிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பயப்படாம, கவலைப்படாம போய் ஒரு செக்கப் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்துருங்க. வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கங்கள். நமஸ்காரம். இன்னத்திய டாபிக் என்ன பண்றது? அதாவது இப்பெல்லாம் இந்த பாரம்பரிய விவசாயம் அப்படிங்கிறது வந்து நல்ல கிராமத்து பகுதிகளில் மட்டும்தான் ஜனங்கள் வந்து கஷ்டமோ நஷ்டமோ தொழிலாளிகள் இருக்காங்களோ இல்லையோ மழையோ இவங்கெல்லாம் வந்து அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்னமோ ஒன்று பண்ணுறாங்க. நம்ம வந்து இந்த மார்க்கெட்டுக்கு போனால் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து காய்கறிகள் வேணும். கத்திரிக்காய், வெண்டைக்காய் அது இதுன்ட்டு. ஓகே. இப்போது இந்த மொட்டை மாடியிலேயே தோட்டம் போடுற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதில் வந்து ரொம்ப பெருசாலாம் பண்ண முடியாது. இந்த க்ரோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. விதைகள்லாம் தர்றாங்க. இதை வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன். ஈவன் இண்டிவிஜுவல் ஹவுஸில் மொட்டை மாடியில் க்ரோ பேக்கில் மண்ணெல்லாம் ரொப்பி சின்ன சின்ன காய்கறிகள்லாம் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது வந்து செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ அல்லது இருக்கிற இடத்தெல்லாம் யூஸ் பண்ணணுன்ட்டோ கிடையாது. மரம் செடி கொடிகளோட நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் உங்கள் மனசு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது.
ஒரு புது துளிர் விடும் பொழுதும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பூக்கள் பூக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்கிற லெவலுக்கு உங்கள மாரலி பூஸ்ட் பண்ணிரும். ஆகையால் நீங்க வந்து உங்க வீட்ட சுத்தி மண் இருந்தாலோ, அல்லது மாடி 1 மாடி 2 மாடி இருந்தாலோ, கொஞ்சம் இனிஷியலா செலவாகும். இருந்தாலும் மாடி தோட்டங்கள், இந்த மாரி எல்லாம் சின்ன சின்னதா நமக்கு வந்து பூக்கள் மேல விருப்பம் இருக்கிறவங்க, பூக்கள் ஆ இந்த காய், கனிகள் இந்த மாரி செடிகள் மேல விருப்பம் இருக்கிறவங்க பண்ணுங்க. இந்த இன்பத்தை, மன மகிழ்ச்சியை அனுபவியுங்கள். நமஸ்காரம்.